kids, welcome to our presentation. Now we are going to watch grade 3 English term 1 unit 1 lesson 2 golden words. What are golden words? Thank you, sorry, please, may I, welcome, excuse me. Let us see when we use these words. Thank you. When we get something and somebody help us, we should say thank you. நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது வாங்கிக்கிட்டோம்னாலோ யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கனாலோ we should say thank you. Sorry. When we done some mistakes or hurt someone, we should say sorry. நம்ம மிஸ்டேக் பண்ணாலோ யாரையாவது ஹர்ட் பண்ண மாதிரி பேசினாலோ we should say sorry. Please. When we want something from others, நம்ம யார்கிட்டயாவது ஒரு ஹெல்ப்போ இல்லை திங்ஸோ இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலோ we use the word please. Please help me. Please give your pencil. Like that we use the word please. May I. When we want to take permission. ஸோ நீங்கள் உங்கள் மிஸ் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கும்போதோ உங்களை விட எல்டர்ஸ் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்கல யூ யூஸ் த ஸ்ட்ரக்சர் மே ஐ. May I use your pen? May I come in, miss? Like that you use the word may I. Welcome. When someone says thank you, then your automatic response is welcome. யாராவது உங்களுக்கு தேங்க் பண்ணாங்கன்னா you should say welcome. When we cough and sneeze in front of someone, we should say excuse me. யார் கிட்டயாவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கையில் இருமலோ தும்மலோ உங்களுக்கு வந்தால் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லணும். ஓகே. நவ் இப்போ பேண்டமிக் டைம் இல்லையா, ஸோ வெளியில் தேவையில்லாமல் சுற்றக்கூடாது. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரோம் அவுட் சைட் நவ். ரோம்னா சுற்றுறது. என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? லீவ் மீ அலோன். இப்போ நம்ம போனதுக்கப்புறம் நம்ம இருக்கிறப்ப நம்மளை பற்றி சொல்லாமல் நம்ம அந்த இடத்துலேருந்து ஸ்பாட்லேருந்து நகர்ந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசுவாங்க இல்லையா, அதை புறம் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேக் பைட். டோன்ட் பேக் பைட். மிஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கையில் தெளிவாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? ரைட் லெஜிப்லி. ரைட் லெஜிப்லி. ஓகே. நவ் வி கம் டு அவர் லெசன். The title of the lesson is the two parts. Here parts means பானைகள். Look at the picture. There are two parts. One is made up of mud and another one is made up of brass. Brass means pittalai. Now I read the paragraph. There are two parts, mud and brass. Mud and brass go to the river to play. Brass said, I will swim in the river but you cannot. Mud said, why? Brass said, if you hit a rock, you will break. In this paragraph, what are new words? Hit, H-I-T, hit na மோதுறது. Break, B-R-E-A-K, break na உடையிறது. Swim na நீந்தறது. S-W-I-M, swim. So, ரெண்டு part இருந்துச்சா. One is made up of mud, மண்பானை. Another one is made up of brass. Brass means பித்தளை. So, உங்கள் வீட்டில் நீங்கள் பித்தளை பானையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? Then mud and brass go to the river to play. ரெண்டு பேரும் ரிவரில் ஆற்றுக்கு விளையாட போனாங்க. அப்போ brass சொன்னிச்சு, I will swim in the river. நான் ஆற்றுல ஸ்விம் பண்ணுவேன். பட் you cannot. உன்னால் முடியாது. cannotனா முடியாது அப்படின்னு மீனிங். மட் சொன்னிச்சு, ஏன் என்னால் முடியாதுன்னு நீ சொல்கிற? why? why means ஏன். brass said, if you hit a rock. hitனா நீ மோதுனீனா பாறையில் இடிச்சுக்கிட்டீனா இடிக்கிறது. ஓகே. யூ வில் பிரேக். பிரேக் மீன்ஸ் உடஞ்சிருவ. ஏன்னா மண்பானையில் செஞ்ச மண்ணுனால் செஞ்ச எந்த ஒரு பொருளுமே உடஞ்சிரும் இல்லையா? மோதுனாலோ கை தவறி நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விட்டாலும் அது உடஞ்சிரும். ஸோ வி கீப் த மட் திங்ஸ் சேஃப்லி. Mud said, let me try. Mud and brass start to swim in the river. Brass said, let us swim deeper. Mud said, let us go back to the river bank. Mud சொன்னிச்சான், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ரிவரில் இறங்குனுச்சான்.
மட்டும் ப்ராஸும் ரிவரில் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தாங்க, நீந்தர ஆரம்பித்தாங்க. ப்ராஸ் செட் லெட் அஸ் ஸ்விம் டீப்பர். டீப்பர்னால் ஆழமாக நம்ம ஸ்விம் பண்ணலான்னு சும்மா இருக்காமல் இந்த ப்ராஸ் பாட் மட் பாட் கிட்ட சொன்னிச்சான். மட் பாட் சொன்னிச்சான், நோ இல்லை, நம்ம ரிவரில் டீப்பாக போகக்கூடாது. லெட் அஸ் கோ பேக் டு த ரிவர் பேங்க். நம்ம இப்போ கரைக்கு கோ பேக் ஆகணும். பேக்னா திரும்பணும், ரிவர் பேங்க்னா ஆற்றங்கரை. Mud went back to the river bank, but Bros went on. Mud part சொல்லிட்டு ரிவர் பேங்க்குக்கு போயிருச்சு. ஆனால் ப்ராஸ் பாட் என்ன ஆகலை, ரிவர் பேங்க்குக்கு போகலை. ரிவர் பேங்க்னா ஆற்றங்கரை. அந்த பக்கம் போகாமல் தண்ணியிலையே நீந்த ஆரம்பிச்சிச்சு. டீப்பாக உள்ள ஆற்றுக்குள்ளார போக ஆரம்பிச்சிச்சு. Soon the river was deep and Bros was not able to swim. ரிவர் தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. பித்தளை பானையால் ஸ்விம் பண்ண முடியலை. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அதிகமாக தண்ணி வந்தால் மூழ்க ஆரம்பிச்சிடும். ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு ஷவுட் பண்ணுச்சு. மட் யூஸ்ட் எ ஸ்டிக் ஃப்ரம் த ரிவர் பேங்க் டு ஹெல்ப். அதை பார்த்துட்டு இருந்து நம்ம மட் பாட் என்ன பண்ணிச்சான், ஒரு ஸ்டிக்கை ப்ராஸ் பாட் கிட்ட கொடுத்து அப்படியே அதை வர வச்சுச்சான் ரிவர் பேங்க்குக்கு. ரிவர் பேங்க்குக்குன்னா ஆத்தங்கரை, அது அங்கே நின்றுட்டுருக்கு இல்லையா, அந்த இடம் சேஃபான இடம். இங்கே தண்ணி டீப்பாக இருக்குது ரிவரில். ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு ப்ராஸ் பாட்டை இழுத்துருச்சு. ஆஃப்டர் தட், அதன் பிறகு மட் பாட்டும் ப்ராஸ் பாட்டும் டு நாட் பிளே இன் த ரிவர். அவங்க விளையாடுறதில்ல. நாட் அப்படின்னா இல்லை, அந்த நெகட்டிவ் சென்ஸில் கொடுத்துருக்காங்க. தே ஒன்லி பிளே பை த ரிவர். ஸோ பை த ரிவர்னால் அந்த கரையோரம் தான் விளையாடுவாங்க, தண்ணிக்குள்ளார போய் விளையாடுறதில்ல. Like that, you people should aware of the deepest of the river. ரிவர் தண்ணிக்குள்ளார போக போக நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். அதே மாதிரி never judge the people by their look. நீங்கள் ஒரு லுக் வைஸ் ஒரு மனிதர்களை எடை போடக்கூடாது. never judge someone by the way they look. ஒருத்தவங்க பார்க்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அவங்கள முடிவு பண்ணக்கூடாது. மண்பானையினால் செஞ்சாலுமே அந்த பாட் வந்து எவ்வளோ கிளவராக ஒரு ஸ்டிக்கை கொடுத்து தன்னோட ஃப்ரெண்டு ப்ராஸ் பாட்டை சேவ் பண்ணியிருக்கு இல்லையா. யூ ஷுட் பி கிளவர் ஆல் த டைம்ஸ். நவ் லெட் அஸ் டூ அவர் எக்ஸசைசஸ், புக் பேக் எக்ஸசைசஸ். Circle the correct word. They are given pictures and 2 words. We have to pick out the correct word. In the first picture they are given river and sea, so we have to circle the word river. Then tape, stick. This is the picture of stick, so we round the word, circle the word stick. Part and top they are given. Here we have to circle the word part. Then tick yes or no. They are given 3 sentences. You should say yes or no based on the story you have learnt. There are 2 parts. Yes, one is mud and another one is brass. So we put a tick mark in the yes box. They play in a park. Park la vilayandangla? No, they play in a river. So this is wrong. So we put a tick mark in the no box. The mud part saves the brass part. Yes. So we put the tick mark in the yes box. Next, arrange the story in the correct order using the numbers from 1 to 3. They are given 3 pictures. The first picture, mud part is helping the brass part. So this is the last part of the story. So here we put the number 3. Then in the second picture they are talking. They are planning to play in the river. It is the beginning part of the story. Here we put the number 1. Then last picture, the brass pot is went on the river. It is the middle of the story. Here we put the number 2 in the boxes. We order the pictures based on the story. கதைக்கு தகுந்த மாதிரி, according to the story, based on the story, we put numbers. Look at the picture. This is your exercise named as big picture. ஒரு big picture உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. You should
write the answer for the following questions. Okay, listen. What are the things in the picture? Hanger. Hanger na enna நம்ம வீட்ல வச்சிருப்போம் இல்லையா, ஷர்ட் எல்லாம் மாட்டி வச்சிருப்போம் இல்லையா. ஹேங்கர்னா ஹேங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தொங்குறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஷர்ட் எல்லாம் தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அதுதான் நம்ம ஹேங்கர் அப்படின்னு சொல்கிறோம். தென் கிளாக், CLOCK, கிளாக். வால், டெலிவிஷன். ஃப்ளவர் பாட், ஃப்ளவர் பாட்னா ஃப்ளவர் வேஷ், பூந்தொட்டி. கபோர்ட், sofa. Pillow, boy, that boy is having a bat in his hand. Then girl, he is having a key in her hand. Table, ball. Look at the picture. Now I ask the question, you answer the following questions. Number 1, what is in the girl's hand? Girl oda hand la enna irundhuchu? Key. The answer, a key is in the girl's hand. So what is in the girl's hand la what ங்கற அந்த question word எடுத்துட்டு we write a key. Remaining as such question la இருக்கிறத அப்படியே எழுதணும். A key is in the girl's hand. Number 2, what is in the boy's hand? Boy oda கையில என்ன இருந்துச்சு? Bat. A bat is in the boy's hand. What is on the wall? அதாவது வால் மேலே, வாலில் என்ன இருந்துச்சு? A television and a clock is on the wall. டிவியும் ஒரு கிளாக்கும் அந்த வாலில் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. A television and a clock is on the wall. What is under the table? UNDER. அண்டர்னா அடியில். இது எல்லாமே in, on, under எல்லாம் preposition, இடைச்சொல். A ball is under the table. So under na adiyil. What is in the tank? Tankil inங்கிறப்ப இங்கே இல். Tankல என்ன இருந்துச்சு? Fish tankல என்ன இருக்கும்? Fish. Fish is in the tank. What is on the sofa? Sofa மேலே என்ன இருந்துச்சு? Pillow. Pillow is on the sofa. What is on the cupboard? Cupboard மேலே நம்ம என்ன பார்த்தோம்? Flower vase is on the cupboard. What is on the hanger? Which is hanging in the hanger? என்ன தொங்க விட்டுருந்தாங்க ஹேங்கரில்? A shirt. A shirt is on the hanger. What is the color of the wall? The color of the wall is yellow. What is the time by the wall clock? Wall clockல என்ன டைம் வந்து காட்டுனுச்சு? 4 o'clock. So you should write the time is 4 o'clock. Here we use the structure what is. Then we use the preposition in. Inna il. Girl oda kaiyil. On na mele. The pillow is on the sofa. Sofa ku mele irunduchu. On mele. Under. Under ங்கறப்ப என்னது? A ball is under the table. Ball வந்து டேபிளுக்கு அடியில் இருந்துச்சு. Then flower vase is on the cupboard. Cupboard மேலே ஒரு ரேக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த cupboard மேலே என்ன இருந்துச்சு? flower vase. ஆன்னா மேலே. ஓகே, நியூ வேர்ட் நம்ம பார்த்தது ஹேங்கர். ஹேங்கர்னா தொங்குறது. ஹேங் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தொங்குறது. தென் வாட் இஸ் த டைம் பை த வால் கிளாக்? பை வால் கிளாக்கில் காட்டப்படுற டைம் என்ன? ஓகே, த டைம் இஸ் 4 o'clock. So different structures and words use பண்ணிருக்காங்க. You listen the pattern. Then I can do exercises. Number 1, write the name of the utensils. Here they are given 3 utensils. You should write the name of the utensils. First one, mixer. MIXER. Mixie is used for multiple purposes like grinding chutney and making juices. Then knife. 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 Knife is used to cut the vegetables. Slice and dice. துண்டு துண்டா vegetables cut பண்ண யூஸ் பண்ணுற ஒரு utensil தான் knife. Then bowl. Bowl is nothing but a container. Containerனா நம்ம ஒரு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணுற ஒரு கிண்ணம். Here we write the name of the utensils. Utensils is nothing but பாத்திரங்கள். Okay, next. Read the sentences and write true or false. We cut with knife.
We cut with knife. Yes, this is true. நம்ம knife யூஸ் பண்ணி தானே கட் பண்ணுவோம். Then we mix with recipe book. Recipe bookனா சமையல் குறிப்பு புத்தகம். சமையல் குறிப்பு புத்தகத்தை நம்ம மிக்ஸ் பண்ணுவோமா? It is wrong. So here we write the word false. Then we make milkshake with mixie. Yes, we prepare a milkshake in mixie. We just add milk, fruits and little more sugar. Then we make a milkshake by using mixie. This is true. We fry with pan. Vegetables is fried using the pan. Vegetables are fried with the vegetables are fried in the pan. So this is true. Then match the word with pictures. There are 2 columns. The first column they are given 3 words, and in the second column they are given some pictures. You should draw a line between the word and according picture. First one, stir. Stirங்கிற ஆக்ஷன் வேர்டோட மீனிங் என்ன? ஒரு பெரிய கரண்டி வச்சு நம்ம சாம்பாரோ சம் ரசமோ அது கிண்டுவோம் இல்லையா, கிளறுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டிரோட மீனிங். ஸோ we draw a line between the word stir and second picture. Chop. Chop means cutting. So we draw a line between the third picture and the word chop. Boil. Usually we are boiling eggs in our home. Boiling means அவிக்கிறது, கொதிக்க வைக்கிறது. We boil the milk also. We draw a line between the word boil and the picture, first picture. Next, arrange the letters and write the correct word. Beat with a. Here they are given in bracket. Some of the letters are clumsy-ஆ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணி பீட் பண்ணுவோம்? நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்கோட எல்லோவையும் ஒயிட்டையும் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணுவோம் இல்லையா. பீட்டிங் மீன்ஸ் அடிக்கிறது. தட் மீன்ஸ் அடிக்கிறது இல்லை, இந்த இடத்துல அடித்து கலக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விஸ்க். சர்க்குலர் மோஷனில் நம்ம அந்த விஸ்க் வச்சு ரெண்டையும் பீட் பண்ணுவோம், எக் ஒயிட்டையும் எல்லோ அந்த இதையும். ஸோ நம்ம இங்கே விஸ்க் அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டான வேர்ட். WISK, விஸ்க். கட் டைனி பீசஸ். டைனி, TINY, டைனினா சிறிய. சிறிய அப்படிங்கிறப்ப என்ன வரும்? குட்டி குட்டி பீசஸாக எது மூலியமாக நம்ம கட் பண்ணுவோம்? கிரேட்டர். அம்மா கேரட்லாம் துருவாங்க இல்லையா, குட்டி குட்டி ஃபைன் பீசஸாக. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் கிரேட்டர். GRATER, கிரேட்டர். Then exercise number 6. Listen to the teacher and ask a question. A. Ask a pen from your friend. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பென் கேட்டிங்கன்னா எப்படி கேட்கணும்? May I have your pen? Please. May I have your pen? Please. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கல மே ஐ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். Let us see. Ask a notebook from your brother or sister. உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் கிட்ட எப்படி கேட்பீங்க? பொலைட்டாக கேட்பீங்களா? அப்படி கேட்குமா? கொடுப்பியா? கொடுக்க முடியுமா? உன்னோட நோட்டை எனக்கு கொடுக்க முடியுமா? அப்போ ஹியர் வி யூஸ் த ஸ்ட்ரக்சர் கேன் யூ ப்ளீஸ். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நோட் புக்? கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நோட் புக். மே ஐங்கிறது பொலைட்டாக பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர். மரியாதையாக கேட்கணும் நம்மளை விட எல்டர்ஸ் கிட்டனா மே ஐ. அதாவது அன்னோன் பர்சன் கிட்ட கேட்கலையும் நமக்கு தெரியாதவங்க கிட்ட கேட்கலையும் மே ஐங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் பெர்மிஷன் கேட்க. தென் கேன் யூ அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், தென் சிஸ்டர், பிரதர், மம்மி, டேடி, இந்த மாதிரி நல்ல ஃபெமிலியர் பர்சன் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கல கேன் யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் மம்மி டேடி கிட்ட கூட மரியாதையாக தான் கேட்கணும். மே ஐங்கிறத யூஸ் பண்ணணும். உங்களோட பிரதர், சிஸ்டர் அவங்கக்கிட்டலாம் கொடுக்க முடியுமாப்பா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா கேஷுவலாக. ஸோ லைக் தட் ஹியர் வி ஆர் யூஸிங் த ஸ்ட்ரக்சர் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நோட் புக். இங்கே ப்ளீஸுங்கிறதும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நோட் புக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் number 7. Circle the odd one. Here they are given 3 pictures. One is ball, number 2 balloon, number 3 they are given some picture photo. Okay, sorry, rice. They are given rice.
Here, what is the odd one? Ballum, balloonum, toys. அதாவது விளையாடுற things. So third one is the odd one. Odd one na different ah இருக்கிறது. Okay, next. Bat in number 2, they are given bat, jug and some food item they are given. Okay, so which is the odd one? Which is the odd one? Bat, because number 2 and 3 are related to food. Number 1 is unique. So here we circle the bat. So circle the odd one na உங்களுக்கு 3 words ஓ pictures ஓ கொடுத்திருப்பாங்க. ஒன்னோட ஒன்னு ரிலேட் பண்ணி பாருங்க. பொருந்தாத இதை நீங்க circle பண்ணணும். Next, write C for things you can count and U for things you cannot count. Chair. Chairங்கிறது countable thing இல்லையா? நம்மளால என்ன முடியிற things C countable things அப்படின்னு சொல்லுவோம். என்ன முடியாதத uncountable things அப்படின்னு சொல்லுவோம். So here we put the letter C in the first box. Then rice கொடுத்திருக்காங்க. Rice is the uncountable thing. So here we write the letter U. Pan. நம்ம வீட்டில் எத்தனை pan இருக்குங்கிறத நம்மளால என்ன முடியும் இல்லையா? So this is countable thing. Here we should write the letter C. Here in today's class was what we have learned, the 2 parts. Okay, in this story what we have learned, never judge someone by their look. ஒருத்தவங்களோட லுக்கை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது. Then some spoken tips also we have learnt in this section. Don't roam outside now. Leave me alone. Don't backbite. Write legibly. Then some golden words. Thank you. Sorry. Please. May I. Welcome and excuse me. Thank you for listening, students.